இந்த வீடியோல நான் எப்படி மணி சேவ் பண்றத பத்தி பேச போறதில்ல. இந்த ரூல்ஸ பத்தி பேச போறதில்ல. இந்த மணி எப்படி பண்ணலாம், எப்படி சேவ் பண்ணலான்றத பத்தி நான் எதுவுமே பேச போறதில்ல. பிகாஸ் அது சொன்னாலும் நெறைய பேருக்கு ரீச் ஆக மாட்டேங்குது. பட் அது சில பேருக்கு வந்து அத எலாபரேட் பண்ணி புரிய வேண்டியதா இருக்கும். ஓகே, நான் அத எலாபரேட் பண்ணி சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி சில காமனான மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உடனே ஸ்டாப் பண்றதுக்கு இந்த வீடியோ நான் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். மிஸ்டேக்ஸ் ஆஃப் மணி. ஐயோ! மூச்சு விடாம பேசுறேன். ஓகே. மிஸ்டேக்ஸ் மேட் இன் மணி. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இந்த வீடியோ வந்து இன்னும் சொல்றேன். இந்த வீடியோ எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியணும். அதுக்காக தான் இந்த வீடியோ பண்றேன். இது ஸ்டூடெண்ட்டா இருக்கட்டும், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டா இருக்கட்டும், வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், 40, 50 எந்த ஒரு ஏஜ் குரூப்பா இருந்தாலும் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ தான் நான் மெயினா சொல்றது இதுதான். அவ்வளோதான். ஓகே. மணி எப்படிலாம் நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கோன்றத ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டுன்றது ஒரு ஸ்கேம். அதாவது பணம் ஃபர்ஸ்ட் விட்டு பிடிக்கின்ற ஒரு டெக்னிக் இது. கிரெடிட் கார்டுன்றது நீங்க இவ்வளோ எலிஜிபிளா இருக்கீங்க. நீங்க அதாவது நம்ம அந்த ஒரு பொருள் 5000 இருக்கும். நம்ம இஎம்ஐல போட்டு எடுக்கிறோம் அப்படின்னா, ஆனா அந்த பொருளுக்காக அந்த பேங்க்காரன் காசு கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். காசு கொடுத்துட்டான். இந்த பேங்க்ல இருந்து அதாவது நம்மட்ட இருந்து இந்த பேங்க் எவ்வளோ எடுக்கும் அப்படின்னா 5500 எடுக்கும் ஆர் 600 இருக்கும். அது அந்த மாசத்தை பொறுத்து. அதாவது இப்போ 3 மந்த் அப்படின்னா 5200 எடுக்கும். அதே 6 மந்த் அப்படின்னா 5800 எடுக்கும். இதுதான் விட்டு பிடிக்கிறது. ஏன்னா நம்மளோட அக்கௌண்ட் எல்லாமே அவன் தான் வச்சிருக்கான். அவன் தான் எடுக்க போறான். நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எவ்வளோ லோனுக்கு நம்ம எலிஜிபிள், எவ்வளோ கிரெடிட் கார்டு வந்து எலிஜிபிள் அப்படின்றத அவன் நல்லா புரிஞ்சு வச்சு நம்ம டெம்ப்ட் பண்ணுவான். எப்படின்னா ஒரு கால் பண்ணி சார் உங்க கிரெடிட் கார்டில் இவ்வளோ இது இருக்கு, நீங்க கிரெடிட் கார்டு வாங்கிருக்கீங்களான்னு அப்படின்னு கேட்பான். அதை வாங்கி தான் நிறைய பேர் நாசமா போறாங்க. நான் ஓப்பனா சொல்றேன், நிறைய பேர் நாசமா போறதுக்கு காரணமே கிரெடிட் கார்டு தான். இஎம்ஐன்ற ஒரு பொருள் ஓகே, இஎம்ஐன்றது நல்லதானப்பா, ஏன்பா இப்படி வேணாம்னு சொல்ற அப்படின்னு கேட்டா, இஎம்ஐன்றது நல்லதுதான். பட் அது தேவையான பொருளுக்குன்னா ஓகே. தேவையில்லாத பொருள்கள்ல நம்மகிட்ட காசு இருக்கு, அதாவது நம்மகிட்ட இருந்து காசு புடுங்க முடியுன்ற ஒரே காரணத்துக்காக இந்த ஸ்கேம் நடக்குது. ஸோ கிரெடிட் கார்டு இஸ் அ ஸ்கேம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து வெளியே வாங்க. முடிஞ்ச அளவு எவ்வளவு சீக்கிரமா கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ண முடியுமோ க்ளோஸ் பண்ணிருங்க. டெபிட் கார்டை வாங்கிக்கோங்க. சொன்னா இது சொன்னா ஒரு பெரிய ஒரு கான்சிக்வன்ஸ். அதாவது என்னடா இஎம்ஐ வாங்க நல்லதான், எனக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும். உண்மையை நினைச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது தேவையில்லாத பொருட்கள் தான் இஎம்ஐல அதிகமா வந்திருக்கும். தேவையுள்ள பொருட்கள்லாம் அவ்வளவா இஎம்ஐல இருந்திருக்காது. ஐ மீன் விலை கம்மியா வந்திருக்கும். செகண்ட் ஒன், தேவையில்லாத பொருட்களும் நம்ம வாங்குறது. தேவையில்லாத பொருட்கள்லாம் என்ன ப்ரோ சொல்ற அப்படின்னு கேட்டா, ஜஸ்ட் நம்ம ஒரு பார்த்துருப்போம். ஆக்சுவலி ஒரு வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீடு கட்டுறோம்னா அந்த டோர் வந்து நல்லா இருக்கு. ஐ மீன் ஒரு பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண டோர் போட்டாலே போதும். அதை விட்டுட்டு அந்த டோர் கடைக்கு போவோம். அவன் காட்டுவான். காட்டிட்டு ஓகே இந்த டோர் போட்டா அப்படி இருக்கும், எலகண்டா இருக்கும், அழகா இருக்கும் அப்படின்னு டெம்ப்ட் பண்ணுவான். டெம்ப்ட் பண்ணிட்டு அது நமக்கு தேவையே இருந்திருக்காது. பட் அதை வாங்கியிருப்போம். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம ஒரு பீரோ வாங்கலாம்னு போயிருப்போம். பீரோ வாங்கலாம்னு போனா அவன்கிட்ட சாதாரண ஒரு நார்மல் பீரோ காட்ட சொன்னா காட்ட மாட்டான். ஃபர்ஸ்ட் ப்ரோ ப்ரோ இங்க வாங்க இங்க வாங்க அப்படின்ட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கண்ணாடி பீரோ காட்டியிருப்பான். அப்புறமா பார்த்தீங்கன்னா கடைசியா தான் நம்ம நார்மல் பீரோவே இருந்திருக்கும். நம்ம எடுத்த உடனே ஒரு கண்ணாடி பீரோ காட்டிட்டான். நமக்கு அது பிடிச்சி போயிடுச்சு. அவன் சொல்லுவான் இது வந்து அந்த பீரோவை விட இது வந்து ஒரு 2000 தான் கூட, ஒரு 4000 தான் கூட அப்படின்னு. நமக்கு ஒரு பட்ஜெட் போட்டிருக்கோம். அதோட கம்மியா வந்திருக்கும். பட் இது வந்து ஒரு 4000 தான் கூட வந்திருக்கு. ஓகே இது வாங்கிடும்னு சொல்லிட்டு வாங்கிருவோம். இதெல்லாம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இதெல்லாம் நம்மளே நம்மள அறியாம தப்பு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தேவை உள்ள பொருட்கள வாங்க. தேவையில்லாத பொருட்கள வாங்காதீங்க. எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சில மார்க்கெட்டிங்கால மட்டுமே நம்ம வாங்கிட்டு இருக்கோம்னா நிறைய பொருட்கள் இருக்கு. ட்ரெஸ்ஸா இருக்கட்டும். நம்மகிட்ட நிறைய ட்ரெஸ் இருந்தாலும் சும்மா வெளியே போயிட்டோமே, ஒரு கடைக்குள்ள போயிட்டோமே அப்படின்ற ஏதாச்சும் வாங்கணும்னு சொல்லிட்டுமே கூட வாங்கலாம். தேவையில்லாத பொருட்கள வாங்கி அந்த மாதிரி காசு வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். அது பண்ணாதீங்க. தேர்ட் ஒன், இது ரொம்பவே முக்கியம். செகண்ட் ஆர்டர் கான்சிக்வன்சஸ். செகண்ட் ஆர்டர் கான்சிக்வன்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கார் வாங்குறோம். அந்த கார் வந்து நமக்கு தேவையா இல்லையான்றதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். தேவைன்னா ஐ மீன் என்ன தேவை அப்படின்னா, இப்போ நான் இங்கேருந்து ஒரு இதுக்கு போறேன். ஐ மீன் ஒரு ஆஃபீஸ்க்கு போறேன். அதை நான் வந்து வேற எந்த வழியில வேணா போலாம். ஒரு சைக்கிள்ல போறோம். ஐ மீன் ஓகே. நான் வந்து விஜய் அண்ணா மாதிரி பேசிட்டேன். விஜய் அண்ணா தான் சைக்கிள் அன்னைக்கு போனாரு. அதே ஞாபகம் தான் இருக்கேன். சைக்கிள் அது ரொம்ப பிடிச்சி போச்சு. ஓகே. செகண்ட் ஒன் வந்து பைக்ல போலாம். இல்ல பஸ்ல போலாம். இது ஓகே. நான் வந்து ரொம்ப தூரமா போணும். நான் வந்து ஒரு ஆஃபீஸர். அதனால ஒரு ஒரு கார்ல போணும். ஓகே.
கார் வாங்கணும், சின்ன காரா வாங்கலாம், ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான காரை வாங்கலாம். அதை விட்டு பெரிய காரா வாங்கணும் அப்படின்னா ஒரு கார் வாங்குறதே ஒரு தேவையில்லாததுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் கார் இருக்கேன்னு சொல்லிட்டு ஓகே ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து அதை பார்த்துறோம். செகண்ட் ஆர்டர் கான்சிக்வன்ஸ் என்னன்னு பார்ப்போம். கார் வந்துருச்சே, அதாவது கார் வாங்கிட்டோமே அப்படின்ட்டு நம்ம நிறைய டூர் போவோமா? டூர் போகணும்னா பெட்ரோல் செலவுமா? அது கூட வரவங்க எல்லாத்துக்கும் செலவு பண்ணணுமா? அப்புறம் சாப்பாடு செலவு, அங்க தங்குற செலவு, அப்புறம் திருப்பி வர செலவு எல்லா செலவுமா? இதுதான் செகண்ட் ஆர்டர் கான்சிக்வன்ஸ். ஒரு பொருள் வந்துருச்சேன்னு சொல்லிட்டு நம்ம அதை பண்ணுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து இந்த ஸ்பீக்கர், ஹோம் தியேட்டர் ஸ்பீக்கர்ஸ்னு வச்சுக்கோங்க. அதான் செகண்ட் ஆர்டர் கான்சிக்வன்ஸ். அதாவது அதான் டிவிலயோ அவ்வளவு சவுண்ட் இருக்குல்ல. அப்புறம் என்ன ஹோம் தியேட்டர் ஸ்பீக்கர்? அதை யோசிச்சு பாருங்க. அது 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 தேவையில்லைன்னு சொல்றேன். ஐ மீன் ஒரு என்டர்டைன்மெண்ட்க்கு நான் வாங்குறேன் அப்படின்னா, ஓகே நம்மளோட ஐ மீன் சேலரி அதிகமா இருக்கு. சும்மா தெரியும். அப்படி வேணா வாங்கலாம். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இதெல்லாம் அட்வைசஸ்லாம் கொஞ்சம் கரெக்டா செட் ஆகும். பிகாஸ் ஐ அம் ஆல்சோ மிடில் கிளாஸ். நான் இத சொல்லி தான் ஆகணும். செகண்ட் ஹேண்ட் கான்ஃபிடன்ஸ்ல இந்த ஹோம் தியேட்டர் தான் இருக்கும். பிகாஸ் அது டிவிலயே ஸ்பீக்கர் வருது. அது எதுக்கு ஹோம் தியேட்டர்ன்னு எனக்கும் தெரியல. அந்த எஃபெக்ட் வச்சு பார்த்தா தான் படம் பார்க்குற மாரி இருக்குமா என்ன? இல்ல டிவில பார்த்தாலே பார்க்குற மாரி தான் இருக்கும். ஸோ இப்போ ஹோம் தியேட்டர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? டிவியோ ஒரு படத்த டவுன்லோட் பண்ணி போடுவோம். இல்லாட்டி ஆண்ட்ராய்டு டிவி வாங்கியிருப்போம். அத போட்டு பார்ப்போம். அதுல என்னென்ன கான்ஃபியூஸ் வரும் அப்படின்னா, எலக்ட்ரிக் பில்லு அதிகமாகுமா? செகண்ட் ஒண்ணு காது முடிஞ்சிரும். அதாவது இயர் ப்ராப்ளம்ஸ் நெறைய வந்துரும். நம்மளால அவ்வளவா தூங்க முடியாது. ஓகே. அந்த இது. அப்புறம் 3 ஒன் அது என்ன அந்த ஸ்பீக்கர் வச்சா நல்லாவா இருக்க போகுது? அடுத்த பிரச்சனை எலி பிரச்சனை. எலி அந்த ஸ்பீக்கர் கடிச்சு வச்சிரும். அத ஏதாச்சும் பண்ணுச்சுன்னா, அடுத்து 3வது பிரச்சனை அந்த இது வந்துரும். இதுதான் செகண்ட் ஆர்டர் கான்சிக்வன்ஸ். ஒரு பொருள வாங்குன பிறகு அத மெயின்டெயின் பண்றது. இதெல்லாம் இருக்கும். கார்ல மெயின்டெயின் பண்றதுக்கு பிரச்சனை வரும். எப்படின்னா, ஆ அத ஒரு 3 மந்த்க்கு ஒரு தடவ சர்வீஸ் பண்ணணும். அதுல வாட்டர் வாஷ் பண்ணணும். அதுலயே நமக்கு ஒரு 8000, 5000 போக தான் போகுது. இதெல்லாம் செகண்ட் ஆர்டர் கான்ஃபிடன்ஸ். இதுக்கு யாருமே யோசிக்க மாட்றோம். நம்மட்ட காசு இருக்குன்னு சொல்லிட்டு உடனே அத போய் வாங்கிடுறோம். ஸோ இதெல்லாம் யோசிங்க. செகண்ட் ஆர்டர். 4த் ஒன் எமோஷனல் ஸ்பெண்டிங். அதாவது என் ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் அவங்க வீட்ல ஏதோ பைக் வாங்கியிருக்காங்க. அவன் வாங்கிட்டானேன்னு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லாட்டி என்ட்ட இல்லன்றத ஒரு எமோஷன எடுத்து விட்டான். என்ட்ட அது வந்து ஒரு எமோஷன். என்ட்ட இல்ல. ஐயோ! அப்படின்ற ஒரு எமோஷன். உடனே நான் என்ன பண்ணுவேன், எங்க அப்பாட்ட கேட்டு, உடனே எனக்கு பைக் வாங்கி தாங்க அப்படின்ருவேன். அவங்களும் ஏதோ இஎம்ஐல போட்டு பைக் வாங்கி தந்தாங்க அப்படின்னா, இதுதான் எமோஷனல் ஸ்பெண்டிங். இது நமக்கு இங்க தேவையே இல்ல. அவனோட அவனோட சிச்சுவேஷன் வேற மாரி இருந்திருக்கும். ஆரு அவங்க அப்பா, அம்மா வந்து அவனே நெறைய காசு சேர்த்து வச்சிருக்கலாம். அதனால வாங்கியிருக்கலாம். அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் பெருசா இருந்திருக்கும். பட் என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் புரிஞ்சு அந்த இடத்துல நடந்துக்கிட்டா, நான் அத வாங்கியிருக்க மாட்டேன். அதே தான் இங்க. ஐ மீன் நான் இன்னும் பைக்கே வாங்கல. என்ட்ட பைக்கே இல்ல. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். இதுதான் எமோஷனல் ஸ்பெண்டிங். இத யாரும் பண்ணாதீங்க. அவன்கிட்ட இருக்கே, இவன்கிட்ட இருக்கே, அவன் வீடு கட்டிட்டானேன்னா, அவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கான். அவ்வளோ பெருசா அ அவங்க ஃபேமிலி ஒரு 10 மெம்பர்ஸா இருப்பாங்க. ஒரு 5 மெம்பர்ஸா இருப்பாங்க. ஃபியூச்சருக்கு அவன் சேர்த்து கட்டியிருக்கலாம். நம்ம ஃபேமிலில ஒரு 4 மெம்பர்ஸ், 2 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. 2 மெம்பர்ஸ்க்கு அவ்வளோ பெரிய வீடு கட்டிட்டு சந்திரமுகி படம் மாணிக்க பயந்துட்டு இருந்தோம்னா என்ன பண்ண? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். ஒரு 2 மெம்பருக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய வீடுன்னு நான் கேட்கிறேன். அதனால அதெல்லாம் எமோஷனல் ஸ்பெண்டிங். அவன்ட்ட இருக்கு, இவன்ட்ட இருக்குன்றத நம்மட்ட இல்லன்ற ஒரு எமோஷன வச்சு நம்ம ஸ்பெண்ட் பண்ணிருவோம். அதான் வேணாம். கடைசி ஒன் ஷோயிங் ஆஃப். அதாவது நம்ம ஓகே நான் வந்து இந்த பென்னு வாங்கிட்டேன். இந்த பென்னு வாங்கிட்டேன். இந்த பென்ன வாங்கி நான் வந்து இங்க வச்சுட்ட உடனே நான் எல்லாத்துட்டயும் இப்படி காட்டிட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இது ஷோயிங் ஆஃப். இது வந்து நான் என்ட்ட இருக்குன்றது. ஒரு கார் வாங்கிட்டேன். ஒரு தேவையானதுக்காக மட்டும் நான் கார்ல போயிட்டு, மத்த நேரத்துல நான் ஒரு சைக்கிள்லயோ, ஒரு பைக்லயோ போயிருக்கலாம். சும்மா அத எடுத்துட்டு என்ட்ட இருக்குன்னு சீன் போட்டேன் அப்படின்னா, ஓகே. சீன் போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் நமக்கு ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன்ல அந்த பைக்கோ, அந்த காரோ விக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். வித்த பிறகு நம்ம நடந்து போறோம். அப்ப என்ன நினைப்போம்? நமக்கு தாட் அப்படி என்ன இருக்கும் அப்படின்னா, அப்படின்னா சீன் போட்டான். இப்ப எங்க அவன் பைக், கார அப்படின்னு ஒரு ஒரு பேச்சு வந்துரும். அங்க கண்டிப்பா வந்துரும். அப்படி ஒரு அவங்க பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு, இப்படி நம்மள பேசிட்டாங்களே அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னொரு காரு, இன்னொரு பைக்கு எடுத்தாகணும் அப்படின்ட்டு அடுத்து ஒரு தப்பு பண்ணுவோம். ஸோ முடிஞ்ச அளவு நம்மட்ட இருக்கா? எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு யூஸ் பண்ணிட்டு, சீன் போடாம நம்ம சைலன்ட்டா எல்லாமே பண்ணிட்டு போயிருவோம். சும்மா எல்லாத்தையும் ஷோ ஆஃப் பண்ணோம் அப்படின்னா, அது வந்து நெறைய பேருக்கு பிடிக்காது. நெறைய பேருக்கு பிடிக்காது. இது ஓகே. நெறைய பேருக்கு பிடிக்காம இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. பட் ஷோயிங் ஆஃப் பண்ணி ஒரு தேவையில்லாம ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்போம். இந்த கடைசி விஷயம் புரிஞ்சுச்சா அப்படின்னு புரியல எனக்கு. அது அப்படி புரியலனா கூட சொல்லுங்க. நான் இன்னொரு கூட வேற வீடியோ போடுறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.
இதெல்லாம் நம்ம மணி மிஸ்டேக் எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமா அந்த கிரெடிட் கார்ட்லாம் சொல்லிட்டேன். செகண்ட் ஆர்டர் கான்சிக்வென்சஸ் அது முக்கியம். அதையும் யோசிங்க. அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.